இந்த நாட்டிலே ஒட்டுமொத்தமான ஒரு அரசியல் மாற்றம் இடம்பெறும் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் இருக்கின்ற பொழுது இந்த அரசியல் மாற்றம் எவ்வாறு இடம்பெற வேண்டும், எவ்வாறு அது சென்று கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக அவதானித்துக் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அதில் எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஒட்டுமொத்தமான பங்களிப்பு அங்கிருக்கின்றது. கௌரவ தலைவர் அவர்கள் எங்களுடைய இந்த அரசியல் யாத்திரை, எங்களுடைய அரசியல் மாற்றத்தில் முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் பிரச்சனைகள் எவ்வாறு உள்வாங்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் நிதானமாக எங்கெங்கெல்லாம் அவை கலைக்கப்பட வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் அவை ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்பட வேண்டுமோ அதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நான் இவ்விடத்தில் கூறியாக வேண்டும். ஆகவே அந்த மாற்றம் இடம்பெறுகின்ற போது அது எந்த அரசியல் கான்ஸ்டிடியூஷனல் எந்த ரிஃபார்மாக இருந்தாலும் சரி, எலக்டோரல் தேர்தல் முறை மாற்றமாக இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொரு விடயமாக என்று கூறி வைக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு விடயத்தையும் மிகவும் நுணுக்கமாக ஆராயும் முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் எவ்வாறு இந்த கான்ஸ்டிடியூஷன் மாற்றத்தில், இந்த அரசியல் யாப்பு மாற்றத்தில் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறோம். இதில் பல அரசியல் தலைமைகள் மாத்திரமல்ல, ஏன் சில வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் கூட இந்த அரசியல் மாற்றத்திலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய அரசியல் மாற்றத்திற்கான முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் அந்த நிலைப்பாடுகளை எவ்வாறு புகுத்துவது என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக பணியாற்றி வருகிறோம். இன்று இந்த அரசியல் மாற்றத்தில் இங்கு வெறுமனே இங்கு இடம்பெறுகின்ற அரசியல் மாற்றமாக மாத்திரம் இது இருக்கவில்லை. பல நாடுகள், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா உட்பட சில நாடுகளுடைய அர்த்தங்கள் இந்த அரசியல் மாற்றத்திற்குள் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவற்றையெல்லாம் இவ்வாறான சமூகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை, அதில் சமூகத்தினுடைய அரசியல் நிலைப்பாட்டை எவ்வாறு புகுத்துவது என்பதை பற்றி நாங்கள் தெளிவான நிலைப்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் அது கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் கொண்டு சென்று அதை இந்த மாற்றத்துக்குள் எவ்வாறு எங்களுடைய நிலைப்பாடுகள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதில் தெளிவான நிலைப்பாட்டை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தில் எங்களுக்குள் இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், எந்த அளவு ஜெனுவினாக நியாயமாக இந்த அரசியல் மாற்றம் நடைபெறும் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே அந்த அரசியல் யாப்புக்குள், இந்த அரசியல் மாற்றத்திற்குள் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைப்பாடு, முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் உரிமைக்கான ஒரு தீர்வு இந்த யாப்பு திருத்தத்தில் பல இடங்களில் வழங்கப்பட வேண்டிய தேவை இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை தலைமைகளுக்கு இருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இன்று பேச்சுவார்த்தையை கௌரவ தலைவர் அவர்களும் கௌரவ இடா சம்பந்தன் அவர்களும் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தீர்வு ஒன்று இடம்பெறுவதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பார்வையிலே இதுவரை காலமும் மத்திய அரசு அல்லது முன்பிருந்த ஆட்சியாளர்கள் தமிழ் சமூகத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் பிரித்து வைத்து இதை செய்வதற்கு தமிழ் அரசியல் தலைமைகள் விடுவதில்லை அல்லது முஸ்லிம் தலைமைகள் விடுறார்கள் இல்லை என்ற நிலைப்பாட்டை, இரு சமூகங்களையும் பிரித்து ஆளுகின்ற நிலைப்பாட்டை நாங்கள் இன்று இரண்டு சமூகங்களும் அரசியல் தலைமைகளும் தெளிவாக புரிந்திருக்கின்றோம். அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை.